யூத்தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், ரொம்பவே விசேஷமான ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதம் பிறக்க போகுது இல்லையா? ஸோ இந்த ஆடி மாதம் நம்மளுடைய நேயர்களுக்கு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மேம், நிறைய பேர் நம்முடைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா நிறைய பேர் ஆமாம் உண்மை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இது நடக்குன்றீங்க அது நடக்குன்றீங்க, பட் எல்லாமே தலைகீழாக நடக்குது, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. இதுக்கு என்ன காரணம் மேம்? அதுக்கு என்ன காரணம்னாமா, இப்போ நம்ம ஒரு ராசி அப்படின்னு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப ராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது 2028 வரைக்கும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்மா, ரிஷப ராசி எக்ஸலண்ட்டாக இருக்குது 2028 வரைக்கும் அப்படின்றோம். உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி மக்கள் ரிஷப ராசியில் இருக்காங்க. எல்லா ரிஷப ராசிக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குமா? கிடையாதுமா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நானே ரிஷப ராசி தான்மா. என்ன தசையில் இருக்கேன்? சனி தசையில் இருக்க. சனி சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கா அதை பொறுத்து தான் பலன். அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஒரு பவானி இருப்பாங்க, ஒரு பிரியா இருப்பாங்க, ஒரு ரோசி இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் நாங்கள் சொல்கிறோமா? கிடையாதுமா. கோச்சார பலன் சொல்கிறோம். கோச்சார பிரகாரம் பலன்கள் 50% கண்டிப்பாக இருக்கும். நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே பெரிய லெவலில் இந்த சினிமாவில் ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் அதுக்கு வந்து நியாயமானது தான். ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் அப்படின்போது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, நடக்குதுன்னா சட்டுன்னு நடந்துராதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் சுய ஜாதகத்தில் இப்போ நாங்கள் சொல்கிற பலன் எல்லாமே பிளானட்ஸை பொறுத்து உண்மையான பலன்கள் தான் சொல்றோம். உள்ளதை உள்ளபடி சொல்றோம். சுய ஜாதகத்துல இப்ப தசை எப்படி இருக்கு, தசநாதன் வலுத்து இருக்காருன்னா 100% நடந்துரும். தசநாதன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா 40% நடக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இந்த ஆடி மாத பலன்களோட சேர்த்து ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அம்மன் யாரு, எந்த அம்மனை வழிபடணுன்ற விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? ஸோ எதுக்காக குறிப்பிட்டு நம்ம ராசியோட இந்த அம்மனை நீங்க வழிபட்டா சிறப்பா இருக்கும்னு சொல்றோம் மேம்? அது ஏன்னம்மா, பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையில எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்காங்க. இப்ப அம்பிகை அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 மகாவித்யாக்கள் 10 மகாவித்யாக்கள் இருக்காங்க. 10 மகாவித்யாக்களையும் எல்லாரையும் வழிபாடு பண்ண சொல்ல முடியுமா? பண்ண சொல்ல முடியாது. அவங்கவுங்க ராசி, அவங்கவுங்க நட்சத்திரம், முக்கியமாக அவங்க சுய ஜாதகமும் பார்த்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன்கள் அப்படின்ற பட்சத்தில் கோச்சார ரீதியாக இந்த ராசி இந்த அம்பிகையை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு நற்பலன்கள் வரும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பொது பலன் சொல்கிறோமா. ஆனால் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து நீட்டினாங்கன்னா, அம்மா நீ இந்த சாமியினோட காலப்புடி, அம்பிகையா நீ காளி காலப்புடி, அம்பிகையா நீ தாரா காலப்புடி, பிடிச்சா மேன்மை அப்படின்றது உறுதிமா. ஆனால் கும்புறத்துக்கான பிராப்தம் ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு அம்பிகை தான் இருந்தாலும், அதாவது எத்தனையோ விதமான அம்பிகை இருந்தாலும் 10 ரூபங்களில் இருக்க வித்யாக்களும் அம்பிகை தான். ஆனால் ஒவ்வொரு வித்யாக்கும் ஒரு விதமான பலன்கள். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம், இந்த ராசி, இந்த கடவுளை இந்த மாதிரி வழிபட்டா நல்லது. அதனால நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பா மேம். இப்போ நம்ம அடுத்ததா 12 ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதோடு சேர்த்து எந்த அம்மன் அவங்க வழிபட்டா இன்னும் சிறப்பா இருக்குன்றத பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்களை ஏற்படுத்த இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் மேம்? கடகம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே இப்போ பாக்கிய சனியாக இருக்கார். அதுக்கும் மேலே அவர் வக்ரகதி 27 தான் அடைய போகிறார். இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை இருக்குது. அப்போ சனி கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்து. ஆப்வியஸ்லி கடகம் நல்லா தான் இருக்க போகிறாங்க, கவலைப்பட வேண்டாம். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கடகம் எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நான் ரிஷபத்துக்கு பேசும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மா இவங்களை சுற்றி 400 டாக்ஸிக் பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி கடகத்தை சுற்றி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் 40 டாக்ஸிக் பர்சன்ஸாவது இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே டாக்ஸிக் தான்ப்பா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக குடும்பங்கள், உறவுகள். ஏன்னா இவங்களுக்கு வெளியே இருக்கவங்க ஏற்படுத்துகிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை விட குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்படுத்தினா தான் இவங்க அப்படியே மொத்தமாக உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்ட் கடகம். எப்பயுமே எனக்கு என் குடும்பம் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க தான் முதல் டாக்ஸிக் பர்சன்ஸாக இருப்பாங்க. அது கணவராக இருக்கலாம், இல்லை கடகராசி அன்பர்களுக்கு மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களாக இருக்கலாம். இந்த குழந்தைங்கள்லாம் டிஃபால்ட்டாக டாக்ஸிக்காக இருக்குமா, புரியுதா? இப்போ அந்த கடகம் அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம பசங்க, நம்ம குடும்பம் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்மக்கிட்ட இருக்காங்க. நம்ம குடும்பம் யார், உண்மையாக நம்ம குடும்பத்தில் நல்லவங்க யார் அப்படின்றது எப்போ தெரியும்? நம்ம அவங்க கையை எதிர்பார்க்கும் போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மீதி நேரம் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ அந்த நிலைமை கடகத்துக்கு வராது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குட் பீப்புள்ஸ் வந்து சஃபர் ஆவாங்களே தவிர மொத்தமாக 0 ஆகிட மாட்டாங்க. அதுதான் உண்மை இல்லையா? அப்போ இவங்க வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
நம்ம கூட வந்து இவங்கெல்லாம் பழகுறாங்க, இவங்க டாக்ஸிக் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு பழகுற எல்லாருமே டாக்ஸிக் தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே அன்பு செலுத்தாமல் அவங்க தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணாமல் தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழக கடகம் கற்றுக்குச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. கடகம் ஜெயிச்சிடும். இது கற்றுக்குமா அவ்வளோ டக்குன்னு கற்றுக்காது. அப்போ கற்றுக்காமல் இருக்க பர்சன்ஸ்க்கு யார் துணை அப்படின்னா அம்பிகை தான் துணை. அப்போ இந்த ஆடி மாதம் இவங்க அம்பிகை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவளே காத்து ரட்சிப்பா, அதுதான் உண்மை. கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த அம்பிகையை வழிபடணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராஜராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு தீர்ப்பா பார்த்தீங்களா, கரும்போடு இருப்பா அம்பிகை. அந்த அம்பிகை ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதா ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் எள்ளெண்ணெய் போட்டுக்கணும். எள்ளெண்ணெய் போட்டுட்டு அரிசி, பச்சரிசி ஒரு 4 பச்சரிசி அதில் போட்டுடணும். போட்டுட்டு வெள்ளைத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி தீபம் ஏற்றி தாயாரை வழிபாடு பண்ணும். இது என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை சாமந்தி இல்லை வெள்ளை நிற பூக்கள், சம்பங்கி, சாமந்தி, முக்கியமாக வெள்ளை சாமந்தி இல்லை அப்படின்னா வெள்ளைக்கு வந்து சம்பங்கி இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரோஜாவாக இருக்கலாம், இல்லை வெண்தாமரையாக இருக்கலாம், ஒயிட் கலர் ஃப்ளார் எதுனாலும் போட்டுட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணும். நிவேதனம் அப்படின்னும் போது பால் பொங்கல் நிவேதனம் பண்ணும். பால் பொங்கல் நிவேதனம் பண்ணி அம்பிகையை வேண்டிக்கிறாங்க அப்படின்னம்மா. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. கடகம் எப்பயுமே ஆடி மாதம் சோமவாரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோமவாரம், திங்கக்கிழமைனா ஈசனுக்கு, செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனுக்கு, புதன்கிழமைன்னா பெருமாளுக்கு, வியாழக்கிழமைனா குருமார்களுக்கு இப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த நாள் மட்டும்தான் இது பண்ணணுமா? கிடையாது. எல்லா நாளையும் எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணலாம். ஒரு சில நாள்லையும் திதிலையும் வழிபாடு பண்ணும்போது பலன் கொஞ்சம் அதிகம் அப்படின்லாம். அப்போ இந்த ஆடி மாதம் சோமவாரம் ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு இவங்க குடும்பம் சார்ந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் மாறும். ஓகே மேம். எந்த வண்ணத்தில் அம்பிகைக்கு வஸ்திரம் சாத்தலாம் மேம்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டு பிங்க் கலர் சாரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு சோமவாரம் தான் நம்ம பண்ணோம். லைட்டு பிங்க் கலர் சாரி. அந்த லைட்டு பிங்க் கலர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பார்டர். இந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தானே? ஒரே ஃபேமிலி. ஆனால் அது வந்து நம்ம அந்த மாதிரி பார்டர் வைக்கும்போது அது டபுள் ஷேடு மாதிரி தான் அவன் கடையில் நிறைய கொடுப்பான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பிகைக்கு சாத்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை மலர் மாலை, அப்படி இல்லை வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாலை வாங்கி நம்ம அம்பிகைக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறோம். முடியும்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை சார்ந்து இருக்க எல்லா பிரச்சனைகளும், முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மாறும்மா. கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை தவிர்க்கணும் மேம்? எல்லாரையும் நம்புறதை தவிர்க்கணும். எல்லாரையும் நம்புறது, யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு வந்து உண்மையாக தான் இருக்கும்னு யோசிச்சுக்கிறது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உளறி கொட்டிடுறது. உண்மையை வந்து கொஞ்சம் காலகட்டம் ஹைட் பண்ணி வைக்கணும்னு இவங்க வாண்டடாக வச்சாங்களோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளைக்கு கடகராசி பிள்ளை வாயிலேருந்து வாங்கிடலாம். ஸோ இதில் கவனமாக இருக்கும். ஓகே மேம். எவ்வளவு சதவிகிதம் இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கும்? நம்ம சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு 80%. நன்றி மேம். நன்றி.